இங்க பாண்டியனுங்கிறவங்க கதிர் வந்து இவங்க பேர்ல ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல தங்கமயில் அம்மா வந்து, "நான் வந்து தங்கமயில இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டு போட்டா?" அப்படின்னு சொல்லி கோமதிங்கிறவங்கட்ட கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயில் சொல்றாங்க, "அம்மா இன்னைக்கு வேற நெறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப வேலை இருக்கும். இல்லன்னா அத்தை ஒத்தையில வேலை பார்த்துட்டு இருப்ப. அதனால நான் வரலம்மா" அப்படிங்கவ. "நீ என்ன வேலைக்காரியாடி? இங்க வேலை செய்து தான் இருக்காங்களா? மத்த மருமக்கமாருலாம் இருக்கலாம். அவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்களா? நீ வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கோமதிங்கிறவங்கட்ட, "நான் கூட்டு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தங்கமயில் அம்மா வந்து தங்கமயில ரொம்ப ஏசுறாங்க. "ஏன்டி வீட்ல நீ மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்க? நீ என்ன வேலைக்காரியா? மத்த மருமக்கமாருலாம் இருக்க தானே செய்தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லம்மா அவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க சும்மா இருக்கலாம். நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். இந்த வேலையும் செய்யலன்னா மாரி என்ன யாருமே கண்டுக்கிட மாட்டாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்டி அவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்க, நான் சும்மா இருக்கேன்னு சொல்லுத. நீ தான் படிச்சிருக்கல்ல, அத நெனச்சுக்கிட வேண்டியதானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்கம்மா அத நான் சொன்னாலே பயமா இருக்கு. எங்க வேலைக்கு போ சொல்லிருவாங்களோன்னு பயமா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. "மாரி நீ பயந்துகிட்டே இருந்தாலும் எப்பவும் அந்த வீட்ல நீ வேலைக்காரியா தான் இருப்ப. இப்ப பாரு உன் அப்பன வச்சுட்டு நான் எப்படி இருக்கேன். இதே மாரி தான் நீயும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. எப்படி ராஜும், மீனாவும் எப்படி புருஷன கைக்குள்ள போட்டுட்டு எப்படி சொத்துல பாதி பங்கு வாங்கிட்டாங்க பாத்தியா? ஏன் அந்த கிணத்த வித்த பைசால உங்களுக்கு மட்டும் கிடையாதாவும்? அதுல உங்களுக்கும் தான் பாதி பங்கு உண்டுல. நீ கேட்டு வாங்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வாங்க முடியல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3,00,000 வாங்கண்டாலாண்டி. அதுவும் இல்லாம இப்படி வந்து வெறும் கையா வீசிட்டு இருக்கியே. அவங்கலாம் எப்படி முன்னேறுதாங்க பாரு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் செந்திலும் தான் கடைசி வரைக்கும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ செந்திலே அவங்க அப்பா பேச்ச மீறலையா? "உன் புருஷன் மட்டும் மாற மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இரு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பங்கு கேட்க முடியலங்க. புருஷன் ஏதாட்டும் சொல்றாங்கன்னு சொல்லுத. அப்போ ஒரு குழந்தையாட்டும் பெக்கதுக்கு ட்ரை பண்ண முடியும். அதுவுமே பண்ண மாட்டேங்க. ஒரு குழந்தை உண்டாலாட்டும் அத வச்சாட்டும் உனக்கு அந்த வீட்ல கொஞ்சம் மவுஸ் கூடும், கொஞ்சம் மதிப்பு ஏறும். அப்படியும் இருக்க மாட்டேங்க. என்னதான் பண்ண உன்ன வச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் ஏதாட்டும் பண்றேம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாம்போல வீட்டுக்கு வராங்க. அவளோட அப்பா வந்து தங்கமேல் அம்மாட்ட கேட்காங்க. "ஏன்டி இப்படி பண்ற? பிள்ளைட்ட இல்லாத புள்ள தானே சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. அவ அந்த வீட்ல போய் வாழண்டாம். அவ வாழ்றதுக்கு தானுங்க இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இத பத்தி சொன்னதுனால அவ வீட்ல போய் ஏதாட்டும் ஒரு பிரச்சனை எழுப்பா. அதான் அவளுக்கு நல்லது" அப்படிங்க. "நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துராதுல்ல" அப்படிங்க. "அதெல்லாம் வராதுங்க. அத நான் பார்த்துக்கிடுதேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க தங்கமயிலுங்கிறவங்க அவங்க அம்மா சொன்னதே யோசிச்சுக்கிட்டு போறாங்க. போயிட்டு அங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. தங்கமயில்கிட்ட வந்து சுகன்யா சொல்றாங்க, "என்ன தங்கமயில் வேலைலாம் முடிஞ்சுட்டா ரொம்ப டயர்டா இருந்த மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லங்க என் புருஷன நெனச்சு தான் இருக்கேங்க. இப்படி இருக்காங்களே எப்போ நம்ம வாழ்க்கையில முன்னேறுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மட்டுமாங்க இந்த கவலை? என் புருஷன பாருங்க. என் புருஷன் எந்த சொல் பேச்சும் கேட்காம அந்த மளிகை கடையில தான் கிடப்பேன்னு சொல்லிட்டு கிடக்காங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைகள நெனச்சு கூட அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டுக்காங்க. செந்தில பாருங்க இந்த மளிகை கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனோன்னா அவன பாருங்க அவன் பேச்சு, நட, உட எல்லாமே மாறிட்டு. அப்பா அப்பான்னு சுத்திட்டு அலைஞ்சவன் இப்ப அப்பாவே எதிர்த்து பேசுறான். கடை கடை திருவிழாவுக்குலாம் வராதருக்கு அவர் என்னைக்கு வந்தாரு? இப்போ வருவாராம். அவர் வரவே மாட்டாரு. அப்படி இப்படின்னு பேசுறான். இருந்தாங்க இன்னும் இப்படியே இருக்கோம். என்னைக்கு தான் முன்னேற போறோமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் தூண்டி விட்டுட்டு போறாங்க. உடனே தங்கமயிலுங்கிறவங்க குழலிட்ட போய் பேசுறாங்க. "அண்ணி என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி. "சும்மா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா இந்த வயக்காடு இந்த கிணற வித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்க. "எந்த வயக்காடு? எந்த கிணறு? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும்லாம் நெனச்சேன்" அப்படிங்காங்க. "என்னது? ஒண்ணுமே புரியல சொல்லுங்க" அப்படிங்காங்க. "இல்ல நீங்க சின்ன வயசுல உங்க பேர்ல உங்க எல்லார் பேர்லயும் வாங்குன சொத்த தான் வித்து இப்போ வந்து கதிருக்கும் பைசா குடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா?" "இது எனக்கு தெரியவே தெரியாதே! இதெல்லாம் உண்மையா?" "ஆமா. உங்களுக்கு இது தெரியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழலி கோவத்தோட கோமதிட்ட போய் கேட்க போறாங்க. பாக்கும் காய்ஸ் என்ன நடக்குங்கிறத.